நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சக்கரவள்ளி கேக்கு பேன் கேக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் கூட இருந்தது இந்த 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி கட்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருவோம். தோலை ஃபுல்லாக சீவிடுவோம். தோலை 2லையும் நல்லா சீவிட்டு வேக வச்சுக்கிடுவோம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எல்லா தோலையும் சீவி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை சக்கரவள்ளி கிழங்க நல்லா இது பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக இதில் நீங்கள் ஒரு ஸ்டாண்டை போட்டு நீங்கள் நல்லா வேக வச்சுருங்க. உங்களுக்கு எத்தனை கிழங்கு வேணுமோ அத்தனை கிழங்கு வந்து நீங்கள் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னு. நம்ம மசிக்க தான் போகிறோம், அதனால் வந்து நல்லா மசியதுக்கு நல்ல குழைய வேக வச்சுக்கிடுவோம். நல்லா குக்கரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு விசில்லே நல்லா வெந்துடும். பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கிடுவோம். அரைக்கெல்லாம் வேணாம், கையில் மசிச்சு விட்டால் போதும். இந்த கிழங்கு வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கிடுவோம். ரொம்ப நெய்ஸாக மாவாக மசிக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் பரவாயில்ல, அது அளவுக்கு நல்லா மசிச்சுக்கிடுவோம். இந்த கிழங்கு வேக வைக்கும் போது அதுக்குள்ளே ஒரு ப்ரௌனாக இருக்கும் சில கிழங்குகளை, அதுகெல்லாம் எடுத்துருங்க. அது போட்டால் ஒரு மாதிரி என்னவோ மாதிரி இருக்கும். நல்லா மசிஞ்சு எடுத்துக்குவோம். நல்லா மசிச்சாச்சு. இதில் கொஞ்சம் ரவை சேர்த்துக்குங்க. நான் இது ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ரவை சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கும் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கிறணும். இந்த ரவை ஊறுறதுக்காக கொஞ்சமாக பால் ஊற்றிக்கங்க. நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கிறலாம், இல்லை சாதாரண பால் ஊற்றிக்கிறலாம். இந்த ரவை வந்து கொஞ்சம் நல்லா ஊறட்டும். நான் வந்து காய்ச்சின பால் தான் ஊற்றுறேன். கொஞ்சம் இந்த ரவை ஊறட்டும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது இந்த ரவையோடு சேர்ந்து நல்லா ஊறட்டும். ரொம்ப கெட்டியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். ரொம்ப நெய்ஸாலாம் வேண்டாம், கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப நெய்ஸாக வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து மசிக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரவையோடு சேர்ந்து நல்லா ஊறட்டும். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இந்த ரவை வந்து தெரியாத அளவுக்கு நல்லா ஊறிக்கிறட்டும். ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். பாருங்க, இந்த இதில் நம்ம வந்து இட்லி மாவு மாதிரி இல்லாமல் தோசை மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டி அப்படி உழுகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிறணும். இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி வந்து சர்க்கரை தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ, ஜீனியோ எது வேணுமோ. இது ஏற்கனவே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், நம்ம லேசாக ஸ்வீட் போட்டுக்கிட்டால் போதும், ரொம்ப ஸ்வீட் வேண்டாம். இதை நல்லா கலந்துக்குவோம். இந்த இதில் வந்து தேங்காயை நல்லா பல்லாக கட் பண்ணிக்கோங்க, அதை போட்டுக்கோங்க. இதில் அவ்வளோதான். இதை கலந்தாச்சு. இதை நமக்கு பேனில் ஊற்றிக்கிடுவோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிடுவோம். இது நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. ஆயில் வேணாலும் போட்டுக்கிறலாம், நெய் வேணாலும் போட்டுக்கிறலாம். இதை எடுத்து நம்ம இது மேலே ஊற்றிடுவோம். நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம்,
அதுவாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிறோம், அதுவாக விரிஞ்சிக்கிறோம். இது மேலே கொஞ்சம் தேங்காய் அழகுக்காக வச்சுக்கோங்க. நட்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு என்னென்ன பாதாம் பிஸ்தா எது வேணுமோ அது வச்சுக்கிறலாம். இது மேலே கொஞ்சம் எள், நீங்கள் வந்து கருப்பு எள் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெள்ளை எள் போட்டிருக்கேன். சிம்மில் வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சுருவோம். திறந்து பார்ப்போம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். நம்ம இதை எடுத்துருவோம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி இன்னொன்று ஊற்றிக்கிடுவோம். உங்களுக்கு ஆயில் விட்டு காமிக்கிறேன். நம்ம ஊற்றி நமக்கு இப்படியே அமுக்க வேண்டாம், அதுவாக அப்படியே ஸ்ப்ரெட்டாக இருக்கிறோம். இந்த தேங்காவுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம், வேகட்டும். சூப்பராக சக்கரவள்ளி கிழங்குல பான் கேக் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ராதாஸ்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.